ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. சம்பிரதாயத்தில் பிரபன்ன காயத்ரி என்று கொண்டாடப்படக்கூடிய ஆச்சரியமான பிரபந்தம் ராமானுஜ நூத்தந்தாதி. திருவரங்கத்த முதனாலே சாதிக்கப்பட்டது. இது சுவாமி ராமானுஜரின் வைபவ கீர்த்தியை எல்லாவற்றையும் தன்னுள்ளே பொதித்து வைத்துள்ளது. விஜன் ஒருவன் பிறக்கிறானே, ஆனால் அவனுக்கு காயத்ரி மிகவும் அவசியம். காயத்ரி தான் ரக்ஷகரை அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு த்விஜனுக்கு எப்படி காயத்ரி ரக்ஷகமாகுமோ, நம் போன்ற பிரபன்னர்கள்னு சொல்லப்படக்கூடியவர்களுக்கு காயத்ரி என்ன அது சுவாமி ராமானுஜரின் திருநாமமாகிய ராமானுஜா இராமானுஜா இராமானுஜான்னு சொல்லக்கூடியதான அந்த திருமந்திரம் தான் நமக்கு காயத்ரியாக அமைகிறது. அதனால இந்த ராமானுஜ நூத்தந்தாதியை பிரபன்ன காயத்ரி என்று அழைப்பார்கள். ராமானுஜான்னு 108 பாசுரம் அதுல தெரிவிச்சிருக்கார். அதனால இத பிரபன்ன காயத்ரி என்று அழைப்பார்கள். இந்த பிரபந்தமானதின் ஏத்தத்தை சொல்லும் போது சுவாமி மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்துல ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரம் இட்டுள்ளார். நந்தா நரக தழுந்தாம வேண்டிடில் நானிலத்தீர் என் தாதையான எதிராசனை நன்னும் அவன் அந்தாதி தன்னை அனுசந்தியும் அப்படின்னு சொல்ற. நீங்க என்ன செய்யணும்? உலகத்துல இருக்கவாழ்லாம் கேட்டுக்கோங்க. நீங்க நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்பது வேறு ஒன்றும் கிடையாது. பல பல உபாயங்கள்லாம் சொல்லப்படுறது. இதை பண்ணுங்கோ, அதை பண்ணுங்கோ, கர்மயோகம் பண்ணுங்கோ, ஞான யோகம் பண்ணுங்கோ. இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். அதெல்லாம் ஸ்வரூபத்துக்கு வத்திரிக்தமாக இருக்கக்கூடியதான உபாயங்கள், உபாயாந்தரங்கள்னு சொல்லுவோம். இதெல்லாம் வேண்டாம். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, எம்பெருமானாரின் திருநாமத்தை நாம் சொல்ல வேண்டும். அந்த எம்பெருமானாரின் திருநாமத்தை சொல்வதற்கு சுலபமான வழி என்ன அப்படின்னு கேட்டா, ராமானுஜ நூத்தந்தாதிய சொல்ல வேண்டும். எம்பெருமானாரை சிந்தித்திருங்கோ, நந்தா நரக தழுந்தாம வேண்டிடில் நானிலத்தீர் என் தாதையான எதிராசனை நன்னும். நீங்க போய் வேற யாரையோ பத்திரல விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயின்னு எம்பெருமானாரை கொண்டாடுறோமே, பரமபதம் இருக்கு, அதுக்கு மார்க்கதாய் இதுதான் பரமபதம், இதுதான் மரமபதத்துக்கு போற வழி அப்படின்னு காட்டக்கூடியவர் யாரு? சுவாமி எம்பெருமானார். கையிலங்கு நெல்லிக்கனி போல அர்த்த விசேஷங்களை நமக்கு அருளியவர் அந்த சுவாமி எம்பெருமானாரின் அவரை நன்னுங்கோ. அதோட நிறுத்த வேண்டாம். அப்படி நன்னி அவரை நாம உபாசிக்க வேண்டும். உபாசிக்கிறதுன்னா அவரை நாம துதிக்க வேண்டும். நீங்க புதுசா கஷ்டப்பட வேண்டாம். என் தாதையான எதிராஜனை நன்னும் அவன் அந்தாதி தன்னை அனுசந்தியும். பூமன்னு மாதுன்னு தொடங்கி எம்பெருமானாரினுடைய வைபவத்தை எல்லாம் திருவரங்கத்தமுதனார் தான் சாதித்தருளி உள்ளார். சுவாமியை எப்படியெல்லாம் கொண்டாடுறார்? எம்பெருமானாரை கொண்டாடும் போது ஆழ்வார்களை இட்டு கொண்டாடுறார். எப்படி கொண்டாடிருக்கார் சுவாமி? எங்களி ராமானுஜ முனி வேழம். சுவாமி பெரிய யானை. சுவாமி யார் தெரியுமா? நம்மாழ்வார் பாசுரங்களை எல்லாத்தையும் தன் மனதிலே தேக்கியவர். திருமங்கையாழ்வார் பாசுரங்களை எல்லாத்தையும் தன் மனதிலே தேக்கியவர். காப்பிடும் பாங்மயந்தாள் எம்பெருமானாரினுடைய திருவுள்ளத்தே காப்பிடும் பாங்மயன் பெரியாழ்வாரினுடைய திருவடியானது பொதிந்து உள்ளது. ஆண்டாளுடைய திருவடியானது, ஆண்டாள் பாடிய பாசுரங்கள் எல்லாம் நம்ம எம்பெருமானார் திருமணத்திலே மனத்திலே நன்னா பொதிந்து உள்ளது. திருமந்திரார்த்தத்தை உபதேசித்துள்ளார். இப்படி பல படிகளாக எம்பெருமானாரின் வைபவத்தை திருவரங்கத்தமதனார் தன்னுடைய பிரபந்தத்தை காட்டி விட்டார். அதைத்தான் மணவாள மாமனிகள் கொண்டாடுறார். நீங்க என்ன செய்யணும்? வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். அவன் அந்தாதி தன்னை அனுசந்தியும். அண்ணா அந்த அந்தாதியை அனுசந்தித்துருக்கோம். ராமானுஜ நூத்தந்தாதி சொல்லிட்டு இருக்கோம். வேற ஒரு காரியம் கிடையாது. அதை சொல்லிட்டு இருந்தா முக்தி பெண் சித்திக்குமே. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணுமா? வேற ஒரு காரியம் கிடையாது. ஞானம் அனுட்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் எம்பெருமானே தானே வந்து திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும்னு சொல்லுமா போல, இவா ஒரு காரியம் நாம வேற ஒரு காரியம் அத்திரிக்தமா பண்ண வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. எல்லாம் எம்பெருமானாரின் நூத்தந்தாதிய நன்னா செப்பினாலே போதுமானதாய் இருக்கும். இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் அறிந்து நம் ட்ரஸ்டின் சார்பில் 100 நாட்கள், ஒரு நாள் 2 நாள்னு இல்லை,
ராமானுஜ நூத்தந்தாதியே நித்தியமா பாராயண பொருளாக வைத்து, ஏன்னா பிரபன்ன காயத்ரி அதுதான் நமக்கெல்லாம் பாராயணம். நித்தியம் சந்தியாவதனம் பண்ணும்போது காயத்ரியை 100 வாட்டி ஜபிக்கணும்னு சில பேருக்கு விதித்திருக்கு. அவளெல்லாம் செய்யறாளோ இல்லையோ, ஆனா நாம ராமானுஜ நூத்தந்தாதிய மனவரத்தம் செப்ப வேண்டும். அதையே சிரமேற்கொண்டு அதுல 100 நாள் தொடர்ச்சியாக இந்த பாராயணமானது நடந்திருக்கு. இது ஒரு பெரிய ஒரு மகோபகாரம். இது ஒரு எப்படி சொல்லணும்னா, மணவாள மாமுனிகள் இப்போ பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேரின்னு மாமுனிகளே தெரிவித்திருக்கார். அது அவருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியன் வரைக்கும்னு சொன்னார். நாம பார்க்கும்போது மாமுனிகள் வரைக்கும்னு கொள்ள வேண்டும். மாமுனிகள் என்ன வாக்கியம் சொல்லியிருக்கார்? பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானம், இது 2 தான் அவர்கள் சொன்ன உபதேசங்கள், அவர்கள் செய்த அனுஷ்டானங்கள். அதை பார்த்து நாம் வாழ வேண்டும் அப்படின்னு நமக்கு பெரியவர்கள் காட்டி கொடுத்திருக்கார். அப்ப மணவாள மாமுனிகள் உபதேசம் என்ன? ஆர்த்தி பிரபந்தத்துல ராமானுஜ நூத்தந்தாதியை நாம் நன்னா செப்ப வேண்டும்னு. அந்த உபதேசத்தை அப்படியே சிரமேற்கொண்டு அந்த உபதேசத்தை நன்னா காரியம் செய்யுமா போல இந்த ட்ரஸ்ட் ஆனது இத 100 நாட்கள் பாராயணம் பண்ணிருக்கா. இவர்கள் இந்த கைங்கரியமானது வர்ததாம் அபிவர்ததாம் என்று சுவாமி எம்பெருமானாரிடத்தை பிரார்த்திக்கிறேன். இதே போல பல வடிகளாக ராமானுஜ நூத்தந்தாதியை பாராயணம் செய்து இந்த வாட்டி கலந்துக்காதவாளும் அடுத்த வாட்டி நன்னா கலந்துண்டு அந்த ராமானுஜ நூத்தந்தாதி பாராயணமானது அவளுடைய நித்தியானுசந்தானத்திலே சேர வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன். இந்த மாதிரி கைங்கரியங்கள் பலவன இந்த ட்ரஸ்டின் சார்பில் செய்ய வேண்டும் என்று அடியேனுடைய பிரார்த்தனைகளை தெரிவித்துக்கிறேன். இதுல கலந்து கொண்ட எல்லோருக்கும், அடியேன் இன்னைக்கு பேசின அடியேன் உள்பட எல்லோருக்கும் சுவாமி எம்பெருமானாரின் கருணையானது நம் அளவில் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து, வர்ததாம் விவர்த்ததாம் என்று திருப்பையும் மங்களங்களை ஆசாசித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.